இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா காரசாரமாக இறால் வறுவல் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இதெல்லாம் போட்டு ப்ரான்ஸை வந்து மசாலா போட்டு வச்சுக்கலாம். பெப்பர் ஃப்ரை பவுடருக்காக மிளகு, மல்லி, சீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது வந்து பொன்னிறமாக வதங்கி வரும். நம்ம சின்ன வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த டைமில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற இறாவை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கல பெப்பர் ஃப்ரை பவுட்ரு அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் மேக்ஸிமம் அவ்வளோதான் நம்ம இறா வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் ஆகி போயிடும். அவ்வளோதாங்க, நம்ம இறா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆச்சு. சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட எல்லாத்து கூடயுமே அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.